செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் உள்ளிட்ட 2465 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நிறைவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி வைத்து அந்த பணிகளை பார்வையிட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகரை பொறுத்தவரையில ஒரு நாளைக்கு 110 கோடி லிட்டர் என்பது ஒரு நாளைக்கான பொதுமக்களின் குடிநீர் தேவையாக இருக்கிறது. இந்த சூழல்ல 110 கோடி லிட்டர் தண்ணி குடிநீர் இரண்டாவது அலகாக நெம்மேலியில் அமைந்திருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் அலகை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். தற்போது அந்த பணிகளுக்கான ஆய்வு நேரடியாக அந்த கடலில் இருந்து வரக்கூடிய நீர் எந்த ப்ரொசீடிங்ஸுக்கு பிறகாக குடிக்கக்கூடிய நீராக மாற்றப்படுகிறது என்பது குறித்த அந்த இயக்கங்களை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைத்து அது குறித்த நிகழ்வுகளின் விவரங்களை நேரடியாக அந்த அந்த ஆலை அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று தற்போது பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சரோட அமைச்சர்கள் கே நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோர் உடன் இருக்கின்றனர். அதே போல சென்னை மாநகராட்சி மேயர், துணை மேயர் ஆகியோரும் இந்த பணிகளின் போது உள்ளே இருக்கின்றனர். மேலும் இந்த நெம்மேலி கூட்டு குடிநீர் திட்டம், அதாவது நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை பொறுத்தவரையில தென் சென்னையில உள்ள பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய 9 லட்சம் மக்கள் பயன்பெறும் அளவில் நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் 2வது அலகு திறக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில குழாய் மூலமாகவும் லாரிகள் மூலமாகவும் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில 2019ஆம் ஆண்டு கடந்த ஆட்சியில அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்திற்கான அடிக்கலை நாட்டி வைத்திருந்தார். 4 வருடங்களாக இந்த பணிகள் நடைபெற்று வந்த நிலையில இந்த அலகு 2 தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, மடிப்பாக்கம், உள்ளகரம், ஆலந்தூர், பரங்கிமலை, மேடவாக்கம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம், கீழ்கட்டளை, மூவரசம்பேட்டை, பல்லாவரம் ஆகிய 12 இடங்கள்ல இருக்கக்கூடிய 9 லட்சம் பொதுமக்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பெற இருக்கின்றனர். முதற்கட்டமாக 1516 கோடி தொடங்கப்பட்ட இப்பணிகள் கோப்ரா டெக்னாஸ் கன்சார்டியன்ஸ் என்ற நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் 20 வருடங்கள் பராமரிப்பு என வழங்கப்பட்டிருந்த நிலையில இதற்கான கடல்சார் பணிகள் மற்றும் கடல் நீரை உள்வாங்கும் குழாய் பதிக்கும் பணிகள் என அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்ட நிலையில தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பணிகளை பொதுமக்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். இது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து ஆய்வு பணிகள், அதாவது இந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய பணிகளை தற்போது ஆய்வு செய்து வருகிறார். கடலில் இருந்து அந்த ஆலைக்கு வரக்கூடிய நீரை உள்வாங்கும் இடத்திலிருந்து நீரை டீசாலினேஷன் செய்யும் ஆலை, அதே போல டீசாலினேஷன் செய்ததற்கு பிறகாக 3 கட்டங்களாக தண்ணீரில் இருக்கக்கூடிய உப்பு தன்மைகளை பிரித்ததற்கு பிறகாக மெம்பரேன் மூலமாக உப்பு நீரை தனியாகவும் மக்களுக்கு பயன்படுமாறு மாற்றப்படுகிற குடிநீரை தனியாகவும் இருக்கக்கூடிய அலகுகளையும் தற்போது முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பார்வையிட்டு வருகின்றனர். அதற்கு பிறகாக பல்வேறு திட்டங்கள் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட இருக்கிறது. 2465 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் 2ஆம் அலகு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சுமார் 1800 கோடி மதிப்பீட்டுல 39 புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே சென்னை மாநகராட்சியின் பெருங்குடியிலிருந்து ஏற்பட்ட அந்த பயோமைனிங் முறையில நிலத்தை அகழ்வாய்ந்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய அந்த பணிகளை ஏற்கனவே சென்னை மாநகராட்சி முடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில கொடுங்கையூர் குப்பை கிடங்க அகழ்வாய்ந்து அதில் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் அகழ்வாயும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற இருக்கிறது. மேலும் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் பசுமை கட்டிடம், அதாவது ஐடி எனப்படக்கூடிய கட்டுப்பாடு மற்றும் கட்டளை மையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 80 கோடி மதிப்பீட்டுல அந்த கட்டிடத்தை பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க இருக்கிறார். 11 நாய் பிடிக்கும் வாகனங்கள், சென்னை மாநகராட்சி முழுவதும் 350க்கும் மேற்பட்ட பேட்டரி வாகனங்கள் மூலமாக சேகரிக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை திறந்து வைத்தும் புதிய 39 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொள்வதற்காக தற்போது அந்த நெம்மேலி ஆலையிலிருந்து விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 9 லட்சம் பொதுமக்கள் பயனடையும் வகையில
இந்த நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் அலகு 2 தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டை, அதாவது சென்னை மாநகரை பொறுத்தவரையில 110 கோடி அளவிலான தினசரி நீர் என்பது தேவையாக இருக்கிறது. அந்த நீர் தேவையை குழாய் மூலமாகவும் அதே போல டேங்கர் லாரிகள் மூலமாகவும் பூர்த்தி செய்து வரக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக கடல் நீரை ஒரு வாட்டர் சோர்ஸாக பயன்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு 2010ஆம் ஆண்டு வித்திட்டது. முதல்ல வட சென்னையில 2010ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி இந்த திட்டத்தை துவக்கி வைத்த நிலையில அதற்கு அடுத்தபடியாக நெம்மேலி கடல்நீரை அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா துவக்கி வைத்திருந்தார். அந்த அளவுல அவரது பிறந்த நாளிலேயே இந்த 2வது அலகு தற்போது துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக விழா நடைபெறக்கூடிய அரங்கிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த திட்டம் உட்பட 2425 கோடி மதிப்பீட்டுல ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய திட்டங்கள் அமலுக்கு வர இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1800 கோடி மதிப்பீட்டுல 39 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்ள விழா மேடைக்கு வந்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.